ஹாய் ஹலோ வியூவர்ஸ், சமைக்கிறதுக்கு முன்னால அரிசியை ஊற வைக்கிறது நல்லதா? எவ்வளவு நேரம் ஊற வைக்கலாம்? இந்தியால அரிசி தான் பல நூற்றாண்டு காலமா ஒரு முக்கிய உணவா மக்கள் மத்தியில இருக்கு. நம்ம வீட்ல அம்மா சமைக்கிறப்போ அரிசியை தண்ணியில ஊற வைக்கிறத நம்ம பார்த்திருப்போம். இப்படி செய்யறது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதா அப்படின்றத இன்னைக்கான வீடியோல நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். நாம சாப்பாடு சமைக்கிறதுக்கு முன்னால சில நடைமுறைகளை ஃபாலோ பண்ணணும். அப்படி ஒண்ணுதான் அரிசியை ஊற வைக்கிறது. இதனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸா பார்க்கலாமா? அரிசியை சமைக்கிறதுக்கு முன்னால தண்ணியில ஊற வைக்கிறது அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு குறையும். இது உங்களோட ரத்த சக்கரை அளவை கண்ட்ரோல்ல வைக்க உதவுது. அரிசியை தண்ணீர்ல ஊற வைக்கிறது மூலமா அதோட ஊட்டச்சத்துக்கள் நல்லா உறிஞ்சப்படுது. இதனால அரிசியோட சத்துக்கள் வீணாகாது. அரிசியை தண்ணீர்ல ஊற வச்சு சமைக்கிறதால செரிமான அமைப்பு சீராகும், ஆரோக்கியமாவும் இருக்கும். அரிசியை தண்ணீர்ல ஊற வைக்கிறது கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு குறையுது. இதனால மெலட்டோனின் ஹார்மோன் தூண்டப்பட்டு ஆழ்ந்த தூக்கத்தை ஏற்படுத்துது. ஓகே, எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? அரிசிய அதிக நேரம் தண்ணீர்ல ஊற வைக்கவே கூடாது. ஏன்னா அதோட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தண்ணீர்ல கரைஞ்சிடும். சோ இதனால அரிசிய 15ல இருந்து 20 நிமிஷம் வரை ஊற வச்சா போதும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.